Hi everyone. Design of reinforced concrete element lecture number 16. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட் ஸ்டேட் டிசைன் ஃபார் பாண்ட் ஆங்க்ரேஜ் ஷியர் அண்ட் டார்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போ இன்னும் 2-3 லெக்சர்ஸ் எல்லாமே இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக லெக்சர் நம்பர் 16 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பீம் டிசைன் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து சின்ன ரீகால் மாதிரி பண்ணிவிட்டு சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பாண்ட் அண்ட் ஆங்க்ரேஜ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சிவா, வெல்கம் டு சிவில் டியூட்டர். ஸோ என்ன நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜென்ரலி ஷியர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஃபோர்ஸ் இந்த பீம் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு தி லான்டியூனல் ஆக்சிஸ். ஒரு டிசைன் பர்பஸ்க்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பீம் வந்து கண்டிப்பாக ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸில் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட் பர்டிகுலர் ஸ்பேசிங் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்பேசிங் வந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம ஸ்டிரப் ஸ்பேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மிட் ஸ்பேனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே நேரத்தில் சப்போர்ட் கிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்பேசிங் ஆஃப் த ஸ்டிரப்ஸ் வந்து நம்ம கம்மியாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி டிசைனில் பார்க்கலாம். ஸோ டார்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டார்ஷனை வந்து எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு பீமில் வந்துட்டு எசென்ட்ரிக் லோடிங் வரும்போது உங்களுக்கு வந்து அப்போ வந்து டார்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டார்ஷன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா நம்ம பீமை வந்து ட்விஸ்ட் பண்ணும் அட் தி டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸில், அதாவது எக்ஸ் டைரக்ஷனை வந்து இதை வந்து பீம் வந்து ட்விஸ்ட் பண்ணோம். இதான் வந்து டார்ஷன். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, பாண்ட் டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட் எலமெண்ட் உள்ள நம்ம என்டர் ஆகும்போதே நம்ம அசம்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அசம்ஷனில் ஒரு பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு காங்கிரீட்டுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணியிருப்போம். இந்த பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் இடையில இருக்க ஒரு அட்குபிஷன் ஆர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பிட்வீன் தி ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் வந்து பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காங்கிரீட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா மோனோலித்திக்லி காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து ஒரு ஸ்லிப்பு ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கு இடையில வந்து உங்களுக்கு வந்து பாண்ட் கரெக்டா இல்லைன்னா நம்ம இதை வந்து நம்ம ஈஸியா ஃபெயிலியர் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்பயுமே வித்தின் த லிமிட்டாக தான் இருக்கணும். இந்த பாண்டை வந்து நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று என்னன்னா ஃப்ளக்சரல் பாண்ட், இன்னொன்று என்னன்னா ஆங்க்ரேஜ் பாண்ட் ஆர் டெவலப்மெண்ட் பாண்ட். ஸோ ஃப்ளக்சரல் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பீமில் எடுத்துட்டு இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஃப்ளக்சரல் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்சரல் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த காங்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இடையில நம்ம எக்ஸ்டர்னல் லோட் கொடுக்கும்போது கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன சொல்லலாம், அந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ளக்சரல் பாண்ட் வந்து ஃப்ளக்சரல் மெம்பரில் வந்து உங்களுக்கு மெயினாக வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஆர் வேரியேஷன் இந்த பெண்டிங் மூமெண்ட்னால வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளக்சரல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்சரல் பாண்ட் வந்து எங்கே வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும்னா எங்கே வந்து ஷியர் ஃபோர்ஸை வந்து சிக்னிஃபிகண்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளக்சரல் பாண்ட் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளக்சரல் பாண்ட் கிரிட்டிக்கல் ஆகிறத நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ஆங்க்ரேஜ் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆங்க்ரேஜ் பாண்டை பொறுத்த வரைக்கும் இது அலாங் தி லென்த் ஆஃப் ஆங்க்ரேஜை உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன சொல்லணும்னா ஆங்க்ரேஜ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் வரும்போது ராட் வந்து புல் அவுட் ஆகிறதையும் அதே நேரத்தில் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் வரும்போது புஷின் ஆகிறதையும் வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஆங்க்ரேஜ் பாண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா அட் த டெவலப்மெண்ட் லென்த்தை ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பீம் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ரொவைடிங் டெவலப்மெண்ட் லென்த் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த டெவலப்மெண்ட் லென்த் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆங்க்ரேஜ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெவலப்மெண்ட் லென்த் தான் என்ன பண்ணுன்னா ஸோ டென்சைன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ராட் வந்து புல் ஆகிறதையும் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ராட் வந்து புஷ் ஆகிறதையும் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து ஃப்ளக்சரல் அண்ட் ஆங்க்ரேஜ் பாண்ட். பீமில் வந்து ஒரு ஷியர் ஃபெயிலியர் மெக்கானிசம் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப் இருக்கும். ஒன்றுனா டயகனல் டென்ஷன் ஃபெயிலியர், ஃப்ளக்சரல் ஷியர் ஃபெயிலியர், ஷியர் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர், ஷியர் பாண்ட் ஃபெயிலியர். இந்த 4மே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதோட ஷியர் ஸ்பேன் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ பொறுத்தா இருக்கும். ஷியர் ஸ்பேன் என்ன சொல்லுவோம்னா ஏன்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் டெப்த்ங்கிறது டிங்கும். ஓகேவா? ஸோ ஷியர் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெரி டீப் பீம்ல வந்து இந்த மாதிரியான ஃபெயிலியர் வந்து அக்கேர் ஆகும். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைன் கிராக் டெவலப் ஆகும். எங்கே இருந்ததுன்னா சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு லோட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிராக்ஸ் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா கிரஷிங் ஆஃப் காங்கிரீட் அட் த டாப்ல வந்து கிரஷிங் ஆஃப் காங்கிரீட்டும் கிரியேட் ஆகும். ஸோ இதே இது வந்து ஷியர் ஸ்பேன் டு
எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ 1 to 2.5 இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் பீம்ல வந்து இந்த மாதிரியான ஃபெயிலியர் அக்கேர் ஆகும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிளக்சுரல் ஷியர் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. ஓகே, இல்லைன்னா ஷியர் பாண்ட் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. ஸோ இது என்னன்னா இதுவும் அதே தான், crushing of reduced concrete above diagonal crack combined with shear compression. அது இல்லாமல் செகண்டரி கிராக்ஸும் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா shear span by effective depth ratio வந்து 2.5 to 6 இருந்துச்சு. ஸோ இந்த நார்மல் பீம்ஸில் இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வரும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளக்சுரல் ஷியர் கிராக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதோட வியூஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ shear span by depth ratio வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இது வந்து டீப் பீம் அப்படிம்பாங்க. இப்போ டீப் பீம்ல தான் இந்த மாதிரியான ஷியர் ஃபெயிலியர் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்ல இருந்து லோடு வரைக்கும் உங்களுக்கு டயகனல் கிராக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கிரஷிங் ஆஃப் காங்கிரீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஷியர் ஸ்பேனுங்கிறது என்னன்னா இந்த கிராக் டெவலப் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஷியர் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட் த சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு பாயிண்ட் லோடு அப்ளை ஆகிற டிஸ்டன்ஸ் இந்த ஷியர் ஸ்பேன். ஸோ அது இல்லாமல் எஃபெக்டிவ் டெப்த் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 கிடச்சிச்சுன்னா அது வந்து டி பீம்ல இருக்கும். ஸோ இதே இது வந்துட்டு ஷார்ட் பீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஷியர் ஸ்பேன் ரேஷியோ வந்து 2.5 to 1 இருக்கும். ஓகேவா, ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்கே வந்து நிறையா வந்து செகண்டரி கிராக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும் லாங்கிடியூனல் டைரக்ஷனில். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் பீம்ஸில் வந்து கிரேட்டர் தன் 2.5 இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏவோட டிஸ்டன்ஸ், அதாவது ஷியர் ஸ்பேனோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது கிராக் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கிராக் லென்த் ஸ்டார்ட் ஆகும், இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ 4 விதமான ஃப்ளக்சுரல் ஃபெயிலியர், டயகனல் டென்ஷன் ஃபெயிலியர், ஷியர் டென்ஷன் ஃபெயிலியர், ஷியர் கம்ப்ரஷன் ஃபெயிலியர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷியர் ஃபெயிலியர்ஸை பார்த்தோம். இந்த ஷியர் ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்டிரப்ஸ். ஸோ ஸ்டிரப்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே நம்ம இது எல்லாமே பார்த்துருப்போம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா டவ்வி, டவ்சி அண்டு டவ்சி மேக்ஸ் இந்த 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் டவ்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், அண்டு டவ்சி மேக்ஸ் என்னன்னா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, ஸோ இந்த நாமினல் அண்ட் பெர்மிசிபிள் அண்டு மேக்ஸிமம் பெர்மிசிபிள் இந்த 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ இந்த 3 கண்டிஷனும் நம்ம வச்சு தான் வந்து என்ன பண்ணுவோம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது டவ்வி, டவ்சி அண்ட் டவ்சி மேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாமினல் ஷியர், அதாவது டவ்வி ஃபைண்ட் பண்ணுறது எங்கே பார்த்தீங்கன்னா கோட் புக்கில் பேஜ் நம்பர் 72ல கிளாஸ் 40.1ல வந்து ஃபார்முலா இருக்கு. டவ் இஸ் ஈக்குவல் டு VU டிவைட் பை B இன்டு D. வியூங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஷியர் ஃபோர்ஸ். அதாவது உங்களுக்கு சம்லே கொடுத்துருவாங்க, லோட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அல்டிமேட் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ அது டிவைட் பை B இன்டு D, பிரெத் இன்டு டெப்த். ஓகேங்களா, ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபார் ஒரு யூனிஃபார்ம் டெப்த்துக்கு இந்த ஃபார்முலா. இப்போ இதே வந்து உங்க பீம் வந்து வேரியிங் டெப்தா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா டவ் இஸ் ஈக்குவல் டு VU பிளஸ் ஆர் மைனஸ் MU டிவைட் பை D tan பீட்டா டிவைட் பை B இன்டு T. இது வந்து பேஜ் நம்பர் 72 கிளாஸ் 40.1.1ல இருக்கு. MU வந்து பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் த செக்ஷன் அண்ட் பீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த எட்ஜ் தான் என்னன்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாமினல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு, ஃபார் யூனிஃபார்ம் டெப்த்துக்கு அண்ட் வேரியிங் டெப்த்துக்கு. ஸோ இந்த 2ல எந்த கண்டிஷன் வந்துருக்கோ அந்த கண்டிஷன் ஆச்சு நீங்க டவ்வியா எடுத்துக்கணும். டிஆர்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜரா நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் டெப்த் தான் வரப்போகுது. ஸோ எப்பயுமே இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், டவ் இஸ் ஈக்குவல் டு VU டிவைட் பை B இன்டு T. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதாவது டவ் சி. ஸோ டவ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டேபிள் 19 பேஜ் நம்பர் 73ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த 73 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 தேவை இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட்டும் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம இந்த டேபிள்ல இருந்து வேல்யூ எடுக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் காங்கிரீட் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா P is equal to 100 into AST divided by B into D. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜும் தெரியும், கிரேட் ஆஃப் காங்கிரீட் தெரியும்னா டேபிள் 19ல இருந்து நம்ம டவ் சி வேல்யூ எடுத்துடலாம். ஸோ டவ் சி மேக்ஸ் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா டேபிள் 20ல பேஜ் நம்பர் 73ல கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை பொறுத்து நீங்க எதை எடுத்துக்கணும்னா டவ் சி மேக்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ டவ்வி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டவ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டவ் சி மேக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸோ சம்டைம்ஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெம்பர் அண்டர் ஆக்சியல் கம்ப்ரஷன் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த டேபிள் 19ல நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டெல்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டெல்டாக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1 + 3PU. பியூங்கிறது என்னன்னா ஆக்சியல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் P. ஓகேவா, டிவைட் பை AG. ஏஜிங்கிறது கிராஸ் ஏரியா ஆஃப் அ காங்கிரீட் செக்ஷன் அண்ட் FCKங்கிறது வந்து உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த டெல் வந்து எப்பயுமே வந்து 1.5 விட எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ இந்த டெல் வேல்யூவை நீங்க எதோட மல்டிப்ளை பண்ணணும்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். ஓகேவா, ஸோ எங்கன்னா நம்ம டேபிள்
19ல இருந்து எடுத்தது. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் ஆஃப் அ மெம்பர் அண்டர் ஆக்சுவல் கம்ப்ரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதே இது வந்து இப்போ நம்ம இது ஃபுல்லாக பீமுக்கு, இது ஸ்லாபுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்லாபுக்கு வரும்போது இந்த டவுசி வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த டவுசி வேல்யூவை இன்டு கேவால மல்டிப்ளை பண்ணிக்கணும். கேங்கிறது என்ன அப்படின்னா டெப்த் ஃபேக்டர். ஓகேவா, இந்த டெப்த் ஃபேக்டர் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா கிளாஸ் 40.2.1.1ல டிபெண்ட் அப்பான் தி டெப்த் ஆஃப் ஸ்லாபை பொறுத்து ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டவ்வி டவுசி மேக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சப்போஸ் ஓகேவா கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா டவ்வி லெஸ் தென் டவுசியா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை, ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல ஏஎஸ்பி அப்படிங்கிறதுனா ஏரியா ஆஃப் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ 2 லெக்டு அப்படின்னா 2 இன்ட்டு 5/4 இன்ட்டு அந்த ராடோட டயா. ஓகேவா, இது 3 லெக்டு அப்படின்னா 3 இன்ட்டு 5/4 இன்ட்டு டயா ஆஃப் ஸ்டிரப்ஸ். ஸோ இதை வச்சு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் டவ்வி கிரேட்டர் தென் டவுசியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம VUS is equal to 0.87 into FY into ASV into DE divided by SV. ஸோ இதில் VUS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை நம்ம ப்ராப்ளம் வரும்போது பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 73ல இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல வந்து நீங்க எதை ப்ரொவைட் பண்ணாலும் நீங்க ப்ரொவைட் பண்ற அந்த ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேசிங் வந்து should not be exceed 0.75D or 300 mm. இங்க Dங்கிறது என்ன டெப்த். ஓகேவா, ஸோ 0.75D or 300 mm எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுல இருந்து வர ஸ்பேசிங். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 0.75D or 300 mm இந்த 3ல எது வந்து மினிமமா இருக்கோ அதுதான் நீங்க என்ன எடுத்துக்குவீங்கன்னா வெர்டிகல் ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங் எடுத்துக்குவீங்க. ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றது 3 விதமா ப்ரொவைட் பண்ணுவோம். அது என்ன பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் அண்ட் வந்து பெண்ட் அப் பார்ஸ் அண்ட் இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ். ஸோ ஸ்டிரப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் வைப்பாங்க. சில இதுல வந்து என்ன ஆகும்னா பெண்ட் அப் பார்ஸ், வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் வந்து பெண்ட் அப் பார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சில இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிரப்ஸே வந்து இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 3மே டிஃப்ரெண்டான கண்டிஷன்ஸ், அது எல்லாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டிரப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிரப்ஸ்க்குரிய ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். VUS is equal to 0.87 FY ASV divided by D into SV. இது ஃபார் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ். சப்போஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இன்க்ளைன் ஸ்டிரப்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அடிஷனல் 2. ஸோ இதே ஃபார்முலா அடிஷனல் 2 sin ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து இதே பெண்ட் அப் பார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்க ஃபார்முலா என்ன அப்படின்னா VUS is equal to 0.87 FY ASV sin ஆல்ஃபா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண போறோம்னா டவுசி மேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ டவ்வி கிரேட்டர் தன் டவுசியா இல்ல டவுசி கிரேட்டர் தன் டவ்வியான்னு பார்த்துட்டு எந்த ஃபார்முலாவோ அதை எடுத்துக்க போறீங்க. ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு VUS ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஓகேவா, ஸோ டவ்வி கிரேட்டர் தன் டவுசியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபார்முலா வரும்போது நீங்க வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்ல பெண்ட் அப் பார்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஸோ வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, இது பெண்ட் அப் பார்ஸ் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுல வந்து VUS நம்மளுக்கு தெரியாதா. ஸோ VUS ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா VU மைனஸ் டவு C இன்ட்டு B இன்ட்டு D. இதுல VUங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி நீங்க சம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. இதுல வந்து கிவன்ல கொடுத்துருப்பாங்க. டவு C நம்ம ஆல்ரெடி இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் B இன்ட்டு D உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பண்ணீங்கன்னா VUS ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ VUS அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க SV வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனோட கான்செப்ட் இவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து ப்ராப்ளம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. A reinforced concrete beam has a support section with a width of 300 mm and effective depth of 600 mm. The support section of reinforced with 3 bars of 20 mm dia at an effective depth of 600 mm, 8 mm dia 2-legged stirrups at a spacing of 200 mm is provided as a shear reinforcement near support using M20 grade of concrete and Fe 415 HYSD bar. Estimate the shear strength of support section. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பீம் செக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த பீம் செக்ஷனோட வித் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 mm அண்ட் டெப்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600 mm. எஃபெக்டிவ் டெப்த் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டெப்த் கொடுக்கல, எஃபெக்டிவ் டெப்த் வந்து 600 mm கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் கொடுத்தாங்க. ஸோ த்ரீ பார்ஸ் ஆஃப் 20 mm டயா பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பீமில். ஓகே, ஸோ இப்போ இதில் ஸ்டிரப்ஸும் கொடுத்தாங்க. 8 mm டயா 2-legged ஸ்டிரப்ஸ் எத்தனை ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 200 mm ஸ்பேசிங்ல கொடுத்தாங்க. ஸோ ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ கொடுத்துருக்க ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 விதமாக ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று என்னன்னா
ஸோ சியர் ஃபோர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இந்த சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து செகண்ட் டைப். ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 mm. எஃப்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 Nm/mm². எஃப்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 415 Nm/mm². ஸோ ஏஎஸ்டி எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 3 bars ஆஃப் 20 mm டயா பார். ஸோ அப்போ ஏஎஸ்டி வந்து 942.47 mm² கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஏரியாஸ் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 legged, ஏற்கனவே 2 leggedங்கிறனால 2 legged by 4 into 8². ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100.53 mm². ஸோ ஏஎஸ்டியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏஎஸ்வியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காரு சொல்லியிருக்காங்கன்னா வியூ, அதாவது சியர் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணியா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், அதாவது டவு சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டவு சி எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டேபிள் 19 பேஜ் நம்பர் 73 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதை பொறுத்தவரை கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து M20. ஸோ இதில் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வேணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ஃபார்முலானா 100 into AST divided by B into D. ஸோ நம்மளுக்கு AST ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 942.47 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. B and D ரெண்டுமே தெரியும். ஸோ எவ்வளோ வருதுன்னா 0.52% வருது. 0.52ங்கிறது எங்கே வரும்னா 0.5க்கும் 0.75க்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வருமா. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5க்கு வந்து 0.48, 0.75 பார்த்தீங்கன்னா 0.56. ஸோ எனக்கு என்ன வேணும்னா 0.52க்கு வேணும். சரிங்க, மிஸ்டேக்காக இருக்குது. 0.52, 0.52க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுசி வந்து 0.486 Nm/mm² கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்பிரேஷன் பண்ணீங்க அப்படின்னா டவுசி எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.486 Nm/mm² கிடைக்குது. ஓகே, இப்போ எனக்கு வி எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்களா, வியூஎஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லுங்க. வியூஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா வியூ மைனஸ் டவுசி இன்ட்டு பி இன்ட்டு டி. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையானது என்னன்னா அந்த வியூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ டவுசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி நம்மளுக்கு தெரியும், டி நம்மளுக்கு தெரியும். இந்த வியூஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ இந்த டவுசி என்ன சொல்லலாம், டவுசி இன்ட்டு பி இன்ட்டு டி என்ன சொல்லலாம்னா வியூசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 0.486 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது, பி 300 அண்ட் டி வந்து 600. ஸோ எவ்வளோ வருதுன்னா 87.48 kN கிடைக்குது. ஸோ இந்த கண்டென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு என்னன்னா வியூஎஸ் தான் வேணும். ஓகேவா? வியூஎஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 0.87 into FY into ASV into D divided by SV. ஸோ இது வந்து நம்மளுக்கு வெர்டிகல் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ளைண்டோ பெண்டப் பார்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் கொடுத்துருந்தா இன்க்ளைனுக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும், பெண்டப் பார் கொடுத்தா பெண்டப்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ இங்கே நான் இது கொடுக்கறதுனால வெர்டிகல் ஸ்டெப்ஸ்ங்கிறனால இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு 0.87 ஓகே, FY 415 தெரியும், ASV நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, டியும் நம்மளுக்கு தெரியும், எஸ்வியும் அவங்க கிவன். ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கனால எல்லாமே கிவன் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணிடலாம், வியூஎஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். எவ்வளோ வருதுன்னா 108.88 kN கிடைக்குது. ஸோ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. VU இந்த ஃபார்முலா ஆல்டரேஷன் பண்ணுறேன், VU = VUS ப்ளஸ் இந்த VUC. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா எனக்கு இடம் கிடைக்குதுன்னா VU வந்து 196.36 kN. செகண்ட் ப்ராப்ளம். A reinforced concrete beam of rectangular section has a width of 250 mm and the effective depth 500 mm. The beam is reinforced with 4 bars of 25 mm dia on the tension side. Two of the tension bars are bent up with 45 degree near the support. In addition to that, the beam is provided with 2-legged stirrups 8 mm dia at 150 mm center to center near the support. FCK 20 Nm/mm², FI 405 Nm/mm². Estimate the ultimate shear strength of the support section. ஸோ இதுவும் சேம் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சியர் ஸ்ட்ரென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஸ்டிரப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஸ்பேசிங் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது சியர் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா, ஸோ இங்கே வந்து பெண்டப் பார் கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து 4 bars of 25 mm டயா கொடுத்தாங்க. ஸோ இந்த 4 bars of 25 mm டயால 2 பார் வந்து 45 டிகிரிக்கு வந்து நம்ம பெண்டப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சியர் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்பயும் போல தான் கிவன்ல வந்து பிரெத் ஆஃப் பீம் வந்து 250, டெப்த் வந்து 500 mm, ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் வந்து 150, FCK வந்து 25 Nm, FY வந்து 405 Nm². ஸோ AST எவ்வளோனா 2 into, ஸோ மொத்தம் 4 பார்ல 2 பார் தான் வந்து ஸ்ட்ரைட் பார்ஸ். ஸோ அதனால 2 into 5/4 into 25² எவ்வளோ வேணும்னா 981.47 mm². ASV எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 into 5/4 into 8². ஸோ 100.53 mm². ஸோ ஃபைண்ட் வந்து நம்மளுக்கு சியர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ எப்பயும் போல தான் பெர்மிசிபிள் சியர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த டேபிளில் ஸோ இது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட் டைம் 20 பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 0.785. 0.785 வந்து உங்களுக்கு 0.75க்கும் 1க்கு நடுவில் வரும். 0.75 வந்து 0.56, 1க்கு வந்து 0.62. ஸோ எனக்கு இன்டர்பிரேஷன் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா டவுசி வேல்யூ வந்து 0.568 Nm² கிடைக்குது. ஸோ டவுசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதனால VUS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். VUS ஃபார்முலானா VU மைனஸ் டவுசி இன்ட்டு B இன்ட்டு D. ஸோ இதில் VUC டவுசி இன்ட்டு B இன்ட்டு D வந்து எவ்வளோ வருதுன்னா 71 kN கிடைக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா VUS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ VUSக்கு வந்து 0.87 இன்ட்டு FY இன்ட்டு ASP ஃபைண்ட் அவுட் பண்ணி VUS ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா VUS ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து பெண்ட் அப் பார்ஸ். ஓகே, ஸோ பெண்ட் அப் பார் வரனால நீங்கள் அடிஷ்னலாக இந்த VUS ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 0.87 இன்ட்டு FY இன்ட்டு ASB இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது 45 டிகிரி கிவன். ASB உங்களுக்கு தெரியும், FY உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா VUS ஆல்ஃபா வந்து எவ்வளோன்னா 250.64 kN. ஓகேங்களா? அப்போ ஓவரால் VU எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா VUS ப்ளஸ் VUC ப்ளஸ் VUS ஆல்ஃபா. ஸோ அந்த மூணையும் ஃபைண்ட் அவுட் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கிடைச்சிடும். எவ்வளோ கிடைக்குதுன்னா 442.62 kN கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு இந்த இதுக்கு என்ன வித்தியாசம்னா வெர்டிகல் ஸ்டிரப்ஸ்னா நீங்கள் இதை VUS மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு பெண்ட் அப் பார்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடிஷ்னலாக இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ASB வந்து சேம் ASC ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4 பார்ல 2 பார் பெண்ட் அப் 2 பார் வந்து ஸ்ட்ரைட் பார்ஸ். ஸோ அதனால 2 இன்ட்டு 5/4 இன்ட்டு 25² சேம்ங்கிறனால நான் இது போட்டிருக்கேன். சப்போஸ் இங்கே சில ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 3 பார்ஸ்ல 1 பார் மட்டும் உங்களுக்கு பெண்ட் அப் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னன்னா நீங்க இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 5/4 இன்ட்டு 25² இன்ட்டு 1 மட்டும் போட்டு இந்த ASB வந்து வேற யாரும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. ப்ராப்ளம் நம்பர் 3. A RC beam 250 mm wide and 450 mm deep is reinforced with 3 numbers of 20 mm dia bars on tension side 50 mm. If the shear reinforcement of 2-legged 8 mm dia stirrups spacing of 160 mm understood under provided at the section. Determine the shear strength of the section. Assume M20 and Fe415 steel has been used if one of the tension bar at 45 degree. What is the design strength of the section in shear? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 250 mm, டெப்த் ஓவரால் டெப்த் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 450 mm. இதில் வந்து கவர் வந்து 50 mm கொடுத்துருக்கனால எனக்கு எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளோனா 400 mm. ஸோ ஸ்பேசிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங் எவ்வளோனா 160 mm. ஆல்ஃபா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 numbers of 20 mm dia bars கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால AST எவ்வளோ வருதுன்னா 3 இன்ட்டு 5/4 இன்ட்டு 20². ஸோ எவ்வளோனா 942.47 mm². இஃப் த பெண்ட் அப் பார் இஸ் நாட் டேக்கன். இப்போ சப்போஸ் பெண்ட் அப் பார் கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா AST எவ்வளோ கிடைக்குன்னா 2 bars இன்ட்டு 5/4 இன்ட்டு 20² ஒன்று கிடைக்கும். பெண்ட் அப் பார் இஸ் டேக்கன். ஓகேவா? ஸோ அடுத்து ASB எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு 5/4 இன்ட்டு 20². ஸோ ஓகேங்களா? ஸோ 3 பார்ல 2 பார் வந்து உங்களுக்கு பெண்ட் அப் பண்ணாத பார். ஓகேவா? 1 பார் வந்து உங்களுக்கு பெண்ட் அப் பண்ண பார். ஸோ ASB எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 5/4 இன்ட்டு 8². ஸோ எவ்வளோ கிடைக்குன்னா 100.53 mm². FCK எவ்வளோனா 20 Nm/2, FI வந்து 405 Nm/mm². ஃபைண்ட் வந்து எவ்வளோனா VU ஃபைண்ட் அவுட் பண்ணணும். VU ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸோ ஒரு பீம் கொடுத்துட்டு அந்த பீமில் வந்து 3 numbers of 20 mm dia bars. இந்த 3 நம்பர்ஸில் எந்த பாருமே வந்து பெண்ட் அப் பண்ணலை. ஓகேங்களா? இதுக்கு வந்து shear strength ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க VU. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க VU = VUS + VUC. ஓகேவா? ஸோ அப்போ VUS ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க, VUCயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை முடிச்சிருவீங்க. ஆனால் அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா இப்போ அந்த 3 பார்ல ஒரு பார் வந்து பெண்டா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்குரிய shear strength ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா VUக்கு வந்து என்னன்னா ஒரு பெண்ட் அப் பாரையும் கன்சிடர் பண்ணிட்டு அதையும் வந்து சேர்த்து VU ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் சேர்த்து பண்ணுறது தான் இந்த தேர்ட் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் யூனிவர்சிட்டிலாம் கேட்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வித்தவுட் பெண்ட் அப் பார்ஸ் எடுத்துக்குவோம். எப்பயும் போல டேபிள் 19ல பேஜ் நம்பர் 73 பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னா 0.94%, 0.75க்கு 0.56, 1க்கு வந்து 0.62. ஸோ 0.94க்கு எவ்வளோ கிடைக்குன்னா டவுசி வந்து 0.605 Nm/mm² கிடைக்குது. ஸோ VUSக்கு ஃபார்முலா என்ன VU மைனஸ் டவுசி B இன்ட்டு D
ஸோ இதில் டவுசி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பிடி தெரியும். ஸோ வியூசி எவ்வளோ வருதுன்னா 60.5 கிலோமீட்டர். ஸோ வியூஎஸ் எவ்வளோ வருதுன்னா 0.87 இன்ட்டு எஃப்ஐ இன்ட்டு ஏஎஸ்வி இன்ட்டு டிஇடியோட பை எஸ்வி. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 90.74 கிலோமீட்டர். ஸோ ரெண்டே ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா வியூ வந்து 60.5 ப்ளஸ் 90.74, வியூ வந்து 151.24 கிலோமீட்டர். ஸோ 3 பார்ஸும் ஸ்ட்ரெயிட் பார்ஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா பெண்டப் பார்ஸ் இல்லாமல் கன்சிடர் பண்ணோம்னா ஸ்ட்ரென்த் எவ்வளோ கிடைக்குன்னா 151.24 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டப் பாரை கன்சிடர் பண்ணிட்டு பண்ணுவோம். ஸோ வித் பெண்டப் பார்ஸ், ஸோ இதுக்கு வந்து பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா டவுசி வேல்யூ எவ்வளோ ஃபைண்ட் அப்படின்னா 0.518 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஏஎஸ்டி வந்து நம்ம 2 பார்ஸோட ஏஎஸ்டி தான். ஏன்னா ஒரு பார் வந்து பெண்டப் பண்ணியிருக்கனால 2 பாரோட ஏஎஸ்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் வியூஎஸ் வியூ மைனஸ் டவு பிசிடி. ஸோ வியூசி ஃபைண்ட் அவுட் பண்ணால் 51.8 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி வியூஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 90.74. இது போக ஸோ பெண்டப் பார்ங்கிறனா பெண்டப் பாருக்குரிய கன்சிடரேஷன்ல எவ்வளோ வருதுன்னா வியூஎஸ் ஆல்ஃபா வருது 80.20 கிலோமீட்டர் வருது. ஸோ இப்போ எனக்கு இந்த மூணையும் ப்ளஸ் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா வியூசி வியூஎஸ் பிளஸ் வியூசி பிளஸ் வியூஎஸ் ஆல்ஃபா. ஸோ மூணையும் ப்ளஸ் பண்ண எனக்கு 222.74 கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகேவா. ப்ராப்ளம் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் 300 mm wide is reinforced with 4 bars of 25 mm dia at an effective depth of 600 mm. The beam has to resist factor shear force of 400 kN at a support section. Assume FCK 25 Newton per mm squared and FY 415 Newton per mm squared. Design vertical stirrups. ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க ஸ்டிரப்ஸ் கொடுத்தாங்க, சியர் ஃபோர்ஸ் கேட்டாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சியர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளை வந்து வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து எப்பயும் போல தான் நம்ம ப்ராப்ளம்ல பீம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது செஞ்ச மாதிரி தான். ஓகே, கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி வந்து 300 mm, டி டெப்த் வந்து 600 mm, அல்டிமேட் சியர் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 mm, எஃப்சிகே வந்து 25, எஃப்ஐ 415. ஸோ ஏஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 நம்பர்ஸ் ஆஃப் 25 mm டயா. ஸோ எவ்வளோ வருதுன்னா 1963.49 mm ஸ்கொயர்டு. ஸோ நம்ம டிசைன் ஆஃப் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நாமினல் சியர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டவ் வீக் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், வியூ டிவைடட் பி இன்ட்டு டி. வியும் கொடுத்தாங்க, பி அண்ட் டியும் கொடுத்தாங்க. எவ்வளோ வருதுன்னா 2.22 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்மிசிபிள் சியர் டவு சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எங்கன்னா டேபிள் 19 பேஜ் நம்பர் 73ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்ல இருந்தா ஸோ இதுல வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ வருதுன்னா 1.09% வருது. ஸோ அப்போ எனக்கு 1.09%க்கு டவுசி எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.66 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ரெண்டே செக் பண்ணி பார்க்கணும். டவ் வி அண்ட் டவ் சியை செக் பண்ணி பார்க்கணும். டவ் வி கிரேட்டர் தன் டவ் சியா இருக்கு. ஓகேங்களா. அப்போ நான் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நான் எவ்வளோனா 8 mm டயா 2 legged ஸ்டிரப்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ டவ் வி கிரேட்டர் தன் டவ் சியா இருந்தா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா தான். VUS is equal to 0.87 into FY into ASV into D divided by SV ன்னு வரும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு SV தான் வேணுங்கிறனால நான் SV இங்கே கொண்டு போயிட்டு VUS பாட்டம்ல கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த இப்போ நம்மளுக்கு FY தெரியும், ASV தெரியும். ஓகேவா. ASVங்கிறதுனா 2 legged 8 mm ஸ்டிரப்ஸ். அப்போ 2 into by by 4 into 8 squared. D உங்களுக்கு தெரியும். VUS ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. VUSக்கு ஃபார்முலா என்ன, VU minus tau C into B into D. VU கொடுத்துட்டாங்க அவங்களே 400 கிலோநியூட்டன். கிலோநியூட்டன் வந்து நான் நியூட்டனை மாத்திரனால 10⁻³ போட்டிருக்கேன். tau C அவங்களே கொடுத்தாங்க, B and D கொடுத்தாங்க. ஸோ VUS எவ்வளவு வருது அப்படின்னா 281.2 கிலோநியூட்டன் கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணா எனக்கு ஸ்பேசிங் எவ்வளவு கிடைக்குதுன்னா 74.44 mm. ஸோ 74.44 mmங்கிறது நம்ம சைட்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால நான் 100 mm எடுத்துக்கிறேன். ஸோ இதே வந்து செக் பண்ணணும். செக் வந்து ரெண்டு கண்டிஷன். ஒன்னு என்னன்னா 0.75D. 0.75D எவ்வளவு வருதுன்னா 0.75 into 600 எவ்வளவுனா 450 mm. தேர்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 300 mm. ஸோ இந்த ஃபார்முலால இருந்து எனக்கு வந்தது 100, 0.75Dக்கு 450 and 300. ஸோ இந்த மூணுல எது லீஸ்டா இருக்கோ அதான் வந்து எனக்கு ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங். ஸோ லீஸ்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 mm. அப்போ என்னோட சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் 8 mm dia bars at 2 legged stirrups with 100 mm center to center spacing. ஓகேங்களா. இதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ இதுல என்ன கேட்குறாங்கன்னா டிசைன் த சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் in a beam of rectangular section having width of 300 mm and effective depth 600 mm. The ultimate shear at the section 100 mm 100 kN. Use FCK 20 Newton per mm squared, FY 415 Newton per mm squared. The beam is reinforced with 4 bars of 25 mm dia in tensile zone. So same more or less உங்களுக்கு சேம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பி எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 300 mm கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவ் டெப்த் வந்து 100 mm கொடுத்தாங்க. வியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100, இங்கே தப்பா இருக்கு, 100 kN வரும். இங்கே mm இருக்கு, தப்பா இருக்கு. வியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 kN.
FCK எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கொடுத்தாங்க. FY வந்து 415 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கொடுத்தாங்க. ஸோ AST எவ்வளோனா 4 bars of 25ங்கிறனால 4 into by 4 into 25 ஸ்கொயர்டு. ஸோ 1963.49 mm ஸ்கொயர்டு. என்னன்னா டிசைன் ஆஃப் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சேம் தான். ஃபர்ஸ்ட் நாமினல் ஷியர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டவ் வி VU டிவைட் பை B into D அப்ளை பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.55 நியூட்டன் பர் mm கிடைக்கிறது. அப்புறம் டவ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டேபிள் 19ல. ஸோ இது உங்களுக்கு பண்ணா 1.09%. சேம் எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 0.638 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்குது டவ் சி. ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டவ் வி லெஸ் தென் டவ் சியே கிடைக்குது. போன சம் பார்த்தீங்க அப்படின்னா டவ் வி கிரேட்டர் தென் டவ் சியா கிடைச்சிச்சு, நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா டவ் வி லெஸ் தென் டவ் சியா கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்ம நாமினல் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாலே போதுமானது. ஸோ இங்கேயே நான் என்ன யூஸ் பண்ண போறேன், 8 mm டயா 2-legged ஸ்டிரப்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ASB வந்து B into SB கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0.4 டிவைட் பை 0.87 into FY. பேஜ் நம்பர் 48ல இருக்கு. ஸோ அப்போ SB is equal to 0.87 into FY into ASB divided by B into 0.4. ஸோ இதுல எனக்கு எல்லாமே தெரியும். ASB தெரியும், FY தெரியும், B தெரியும். ஸோ நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணா எனக்கு SB கிடைச்சிருது. எவ்வளவு கிடைக்குன்னா 300 mm. செக் எவ்வளவு பண்ணேன் 0.75 D எவ்வளவு வருதுன்னா 450 mm கிடைக்குது ஆர் 300 mm. ஸோ மூணுமே லீஸ்டா இருக்குது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 300 mm. அப்ப ப்ரொவைட் 8 mm dia bar at 2-legged stirrups at 300 mm center to center spacing. ஸோ போன ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வித்தியாசம் என்னன்னா அங்க வந்து டவ் வி கிரேட்டர் தன் டவ் சியா இருந்துச்சு, இங்க வந்து டவ் வி லெஸ் தென் டவ் சியா இருந்துச்சு. ஸோ ரெண்டுக்குமே வேற வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a reinforced concrete beam of a rectangular section 350 mm wide is reinforced with 4 bars of 20 mm dia at an effective depth of 550 mm, out of which 2 bars are bent up near the support section where the factored shear force of 400 kilonewton acting. Use M20 Fe415 design suitable shear reinforcement at the support section. So given என்ன கொடுத்துருக்காங்கன்னா B வந்து 350 mm கொடுத்துருக்காங்க, D வந்து 550 mm கொடுத்துருக்காங்க. ஸோ VU எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கேயும் தப்பா இருக்கு, 400 கிடையாது, mm கிடையாது, 400 kilonewton. ஓகேங்களா? ஆல்பா எவ்வளவு பாத்தீங்கன்னா 45, அதாவது 2 பார் வந்து பெண்டப் பண்ணிருக்காங்க 45 டிகிரில. ஸோ AST எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 பார்ஸ் வந்து 2 பார் பெண்டப் பண்ணிருக்காங்க, 2 பார் பெண்டப் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால AST வந்து 2 into by 4 into 20 squared, so 628.31 mm squared. ASB எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 into by 4 into 20 squared, 628.31 squared. ஸோ இங்க வந்து 4 பார்ல 2 பார் வந்து பெண்டப் பண்ணாத பார், 2 பார் வந்து பெண்டப் பண்ண பார். ஸோ அதனால ரெண்டுக்குமே 2 ஓகேவா? ஸோ எப்பயும் போலதான் நாமினல் ஷியர் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ எவ்வளவு வருதுன்னா 2.077 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டவுசி ஃபைண்ட் அவுட் பண்றேன். டவுசி எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 0.393 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். டவ் வி கிரேட்டர் தன் டவ் சியா இருக்கு. ஸோ அப்போ நான் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எவ்வளோ என்ன யூஸ் பண்ணா 8 mm dia 2-legged ஸ்டிரப்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நமக்கு இங்க வந்து பெண்டப் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெண்டப் பாருக்கு VUS ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு 0.87 FY into ASV into sin alpha. ஸோ இங்க நம்ம ASV நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. sin alpha வந்து 45. ஸோ அதனால அப்ளை பண்ணீங்கன்னா VUS எவ்வளவு கிடைக்குன்னா 193.69 kilonewton கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு VUS தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு கிடைக்குன்னா 120.77 mm. ஸோ நம்ம 120 ரவுண்ட் ஆஃப் 150 mm நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ செக் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.75 D 0.75 into 600 எவ்வளவுனா 450 mm ஆர் 300 mm. ஸோ 150, 450 and 300. ஸோ இதுல லீஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 150 mm. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா ப்ரொவைட் 8 mm dia bar of 2-legged stirrups with 150 mm center to center spacing. ஸோ போன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான். போன ப்ராப்ளம் வந்து வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க பெண்டர் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ VUS ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் முடியுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்க புக்ல இருக்கும், இல்லை நெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எக்ஸாம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.